அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேனல் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கட்டிங்கும் ஸ்கர்ட் பார்ட் வரைக்கும் ஸ்டிச்சிங்கும் பார்த்துருப்போம். இதில் மீதி ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் கொடுத்தது டாப் போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கர்ட்டுக்கு லைனிங் தான் கட் பண்ண போகிறோம். லைனிங் எப்படி கட் பண்ணனா, இடுப்போட அளவும் ஸ்கர்ட்டோட லென்த்தும் நம்ம செக் பண்ணிட்டு அந்த அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். லைனிங்கை கரப்பகுதி மேலே கீழே வர மாதிரி 4 மடிச்சு போட்டு அதில் ஹிப் சைஸ் வந்து 32, அதை 4 டிவைட் பண்ணி அது கூட ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி மேலே மார்க் பண்ணிட்டு லென்த்து பார்த்தீங்கன்னா 26, அதை நான் வந்து ஒரு 20 இன்ச்சஸ் கனெக்ட் பண்ணி மடிச்சு தைக்கிறதுக்கு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணி 23 இன்ச்சஸ்க்கு லென்த் மார்க் பண்ணிட்டு வித்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃபுல் நம்ம எவ்வளோ மடிச்சோமோ, நான் ஒரு 1.5 மீட்டர் லைனிங் எடுத்திருந்தேன். அந்த 1.5 மீட்டருக்கு 4 மடிச்சு போட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்கர்ட் மாடலில் நான் லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைனிங்கை கட் பண்ணி முடிச்சுட்டு 2 பக்கமும் நம்ம சைட் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு திரும்ப அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போடணும். ஒரு பக்கம் தையல் போட்டு முடிச்சுட்டு இன்னொரு சைடும் இதே மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். 2 சைடும் தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம புடவை ஓரடிப்போம்ல, அந்த மாதிரி மடித்து தைச்சிக்கணும். லைனிங் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இன்ஸ்கர்ட்குள்ளே நம்ம அந்த லைனிங்கை உள்ளே கொடுக்கணும். உள்ளே கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து 1/2 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்கர்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கேன் ஹார்ஸ் பிரைட் வெளியே தெரியாமல் இருக்க கேன்வாஸ் டேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதனால் அந்த இடம்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் லைனிங் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்லோவாக தான் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டாப் போர்ஷன் தான் கட் பண்ண போகிறோம். டாப் போர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங்கில் ஹைட் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கு பார்த்தீங்கன்னா நான் 3.25 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாடி மெஷர்மெண்ட் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நான் கொடுத்துருக்க ஃப்ராக் மாடல் பிக்சர் பார்த்தீங்கன்னா அது ஸ்லீவ்லெஸ்ஸு. நான் வந்து ஸ்லீவ்லெஸ் கொடுக்கல, நான் கை கொடுத்து தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் இடுப்பளவு 8 இன்ச்சஸ், ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஸ்ட்ரிப்பு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஹார்மோல் லென்த் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். பாடி மெஷர்மெண்ட் 7 வச்சோம்ல, அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஹார்மோல் கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன். டாப்போட பாட்டமில் சைடில் நான் கர்வ் கொடுத்து 1 இன்ச் மார்க் பண்ணி கர்வ் கொடுத்து எடுத்துக்கிறேன். நெக் ஹைட்டு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இப்போ நம்ம கொடுத்தது வந்து ஃப்ரண்ட் நெக், அடுத்து பேக் நெக் மார்க் பண்ணணும். இதிலே தான் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு 3.5 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். இப்போ பேக்குக்கு 3 இன்ச்சஸ் கொடுத்து நான் மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் பேக் நெக் கட் பண்ணிடுறேன். பேக் நெக் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்மோல் சைட் கட் பண்ணோம். ஹார்மோல் சைட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கான குழிவு மார்க் பண்ணணும். நான் அந்த குழிவை மார்க் பண்ணிடுறேன். அந்த குழிவை மார்க் பண்ணிட்டு நம்ம பேக்கோட ஹார்மை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பேக் நெக்கு பேக்கோட ஹார்ம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் பார்ட்டை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ள ஃப்ரண்ட்டோட நெக்கும் ஃப்ரண்ட்டோட ஹார்மோலும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும்.
கட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஆர்ம் ஹோலுக்கு குழிவு கட் பண்ணோம்ல அந்த குழிவு நம்ம கட் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தாலும் அந்த ஃப்ரண்ட்டு நெக்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ரெண்டுமே நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ஃபேப்ரிக்கு சிந்தட்டிக் இருக்குல்ல அதில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நெட்டில் இப்போ நம்ம கட் பண்ண லைனிங்கை போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிந்தட்டிக் மேலே இதே மாதிரி லைனிங்கை வச்சு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங்கு சிந்தட்டிக்கு மெயின் ஃபேப்ரிக்கு மூணுமே நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துக்கணும். அதில் நெட்டையும் சிந்தட்டிக் மெட்டீரியலையும் ரெண்டு சைடும் ஒன்றா இருக்கும்ல அதை நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சிந்தட்டிக் இருக்குல்ல அது நல்ல பக்கம் மேலே வர மாதிரி போட்டுக்கணும். அதுக்கு மேலே நெட் ஃபேப்ரிக் அதுவும் நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி அதாவது நம்மளை பார்த்த மாதிரி போடணும். இப்போது அந்த நெட் ஃபேப்ரிக் மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங்கை மேலே போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்கை சுற்றி நம்ம 4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். நெக்கை சுற்றி 4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு இருக்கோம்ல அது போக லைனிங் தான் கரெக்டான அளவு. மீதி இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எக்ஸஸான கிளாத்தை கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைனுக்கு இந்த சைடு அந்த சைடு லைன் மேலே இல்லாமல் லைனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் நம்ம 4 இன்ச்சுக்கு வர மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். 2 சைடும் 2 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ அந்த சென்டர் லைன் போட்டோம்ல அந்த சென்டர் லைனை கட் பண்ணணும். எதுக்காகனா இது ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது நெக்கை சுற்றி அந்த குட்டி குட்டி கட் போட்டுட்டு இப்போ நம்ம லைனிங்கை திருப்பி லைனிங் மேலே படிமான தையல் போட்டு எடுத்துக்கணும். படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போது படிமான தையல் போடும்போது நம்ம நெக்குக்கு வந்து அதுக்கப்புறம் கீழே நீட்டாக வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த கார்னரில் நெக்கு வளைவு வந்து அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுனால அந்த இடத்துல படிமான தையல் போட முடியாது. அதனால் அந்த எட்ஜில் மட்டும் நான் தூக்கிட்டு துணியை நகர்த்திட்டு அதுக்கப்புறமா படிமான தையல் கண்டினியூ பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம திருப்பினதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுட்டு நம்ம நல்ல பக்கத்துக்கு துணியை திருப்பினதுக்கப்புறம் அந்த இடத்துல நூல் இருக்கும் அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டோம்ல இப்போ அதுக்கு மேலேயே நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணுற மாதிரி மேலே நம்ம ஒரு ஓரத்தையல் போட்டுக்கணும். ஓரத்தையல் போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணுற மாதிரி சுற்றி நம்ம எல்லா இடத்துலையும் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி 4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ண மாதிரியே இன்னொரு பார்ட்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு பக்கத்தையும் இப்போ நான் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜிப்பு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜிப்பு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜிப்பில் நம்ம சென்டரில் கொஞ்சம் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணும்போது ஒன் சைடு அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு சைடு நம்ம நேராக வைக்கிறதுக்காக தான் அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து ஃபூட்டர் வந்து ஜிப்பு எந்த பக்கம் வைக்க போகிறோமோ லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு ரைட்னா ரைட் சைடு வந்து ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணோம். நான் வந்து 3மே இருக்கிற மாதிரி ஒரு ஃபூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் சைடு வச்சு நெருக்கமாக வச்சுட்டு ஜிப்பில் படாமல் கிளாத்தில் மட்டும் நம்ம மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஜிப்பை அட்டாச் பண்ணும்போது ஜிப்பை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணணும். எண்டு வரைக்கும் ஜிப்பில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எண்டு வந்ததும் ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபூட்டரை திருப்பி இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டு வந்தோம்ல அது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சஸ் 4 இன்ச்சுக்கு வர மாதிரி நம்ம போடணும்.
ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு சைடு வச்சு ஜிப்பை அட்டாச் பண்ணணும். இன்னொரு சைடு நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபூட்டரை நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்னொரு சைடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். ஜிப்பை அட்டாச் பண்ணிட்டா பேக் ரெடி ஆகிடும். இப்போ பேக் ரெடி ஆனதும் நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டும் அதே போல் தான் நம்ம ஃபஸ்ட்டு சிந்தட்டிக்கு, அதுக்கு மேலே நெட் ஃபேப்ரிக்கு, அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங் மூணுத்தையும் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றி நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி ஜிப்புக்காக நம்ம சேஞ்ச் பண்ண ஃபூட்டரை திரும்பவும் சென்டராக ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம நெக்கை சுற்றி 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். கழுத்தை சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதே போல் குட்டி குட்டியாக கட் போட்டு நம்ம லைனிங்கை திருப்பி லைனிங் பரிமாண தையல் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டையும் லைனிங்கையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேக்கை நம்ம இப்போ இது கூட வச்சு ஷோல்டரை நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும். ஷோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃப்ரண்ட் சைடோட லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். எக்ஸஸான கிளாத்தை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் சைடு லைனிங் தனியாக மெயின் ஃபேப்ரிக் தனியாக நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கணும். ஓப்பன் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டு பேக் எடுத்துக்கணும். இப்போ பேக்கு நீங்கள் எந்த சைடு வைக்கிறீங்களோ அந்த சைடு வந்து இப்போ நீங்கள் கீழே வைக்கிறது வந்து லைனிங்காக இருந்தால் நீங்கள் ஷோல்டர் மேலே ஃப்ரண்ட்டு சைடில் லைனிங் மேலே லைனிங் போடுற மாதிரி வச்சு நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு திரும்ப அது மேலேயே ரெண்டாவது ஒரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒன் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். அடுத்த ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது இப்போ நம்ம இதில் வந்து லைனிங் மேலே லைனிங் வச்சு நம்ம அட்டாச் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த பக்கம் ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் மேலே மெயின் ஃபேப்ரிக் போடுற மாதிரி ஷோல்டர் வச்சு பேக் ஷோல்டரு ஃப்ரண்ட் ஷோல்டரும் மெயின் ஃபேப்ரிக் மேலே மெயின் ஃபேப்ரிக் போடுற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஷோல்டரும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டோட நெக் இருக்குல்ல, அந்த நெக்கை சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தையல் போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டு நெக்கை சுற்றி ஓரத்தையல் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம போட்டிருக்க லைன் பக்கத்துலேயே 1/4 இன்ச்சுக்கு ரெண்டாவதாக இன்னொரு லைன் நம்ம நெக்கை சுற்றி ஜிப்பு அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அந்த இன்னொரு சைடு ஜிப்பு வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வந்து முடிச்சிடணும்.
நெக்கை சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஒன்றா அட்டாச் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக 1/4 இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்லீவு ஹைட்டு 4 இன்ச்சஸும் வித்து 6.5 இன்ச்சஸும் எடுத்திருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸும் இறக்கத்துக்கு நான் மார்க் பண்ணுறேன். வித்து 5 இன்ச்சஸும் ஸ்லீவோட இறக்கத்துக்கு ஒரு 2.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம்ஹோல் கர்வ் வச்சு நான் அந்த ஹார்ம்ஹோலை ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஸ்லீவோட அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸும் ஸ்டிச்சஸ்க்கு 1.5 இன்ச்சஸும் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங்கில் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் சிந்தட்டிக் எடுத்திருக்கேன். இப்போ சிந்தட்டிக்கில் இந்த லைனிங்கை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்லீவாக இருக்கிற கிளாத்தை ஒரு ஸ்லீவுக்கு நான் பிரிச்சுட்டு சிந்தட்டிக்கும் லைனிங்கும் ஒன்றா வச்சு 1/4 இன்ச்சுக்கு நான் கீழே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதை திருப்பி லைனிங் மேலே படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் லைனிங்கையும் அந்த சிந்தட்டிக்கையும் ஒன்றா அட்டாச் பண்ணுற மாதிரி ஸ்லீவை சுற்றி நான் 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு மேலே எந்த ஸ்லீவ் டிசைன் கொடுக்க போகிறோமோ அதுக்காக நான் வந்து நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நெட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச்சஸும் மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸும் கீழே ஒரு 6 இன்ச்சஸும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். மேலே 4 இன்ச்சஸ் டு கீழே 6 வரைக்கும் நம்ம கிராஸாக லைன் மார்க் பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கீழே ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தச்சிடணும். ஸ்லீவ் அந்த நெட்டை வந்து நம்ம கீழே ஃபஸ்ட்டு புடவை ஓரடிக்கிற மாதிரி நம்ம 2ஆக மடித்து நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். மடித்து தைச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். நம்ம கட் பண்ணியிருக்கேன் நெட்டில் 2 சைடுமே நம்ம ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக வச்சு முடிக்கணும். ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்லீவில் சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சும் அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சும் நம்ம 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நெட்டை நம்ம இது கூட வச்சு அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அங்கே நம்ம ஸ்லீவ் அடியில் மடித்து தைச்சோம்ல அங்கேருந்து வச்சு நம்ம நெட்டோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் வர மாதிரி ஃப்ளீட்ஸை நடுவில் அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்போது இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெட் கொடுத்துருக்கோம்ல ஃப்ளீட்ஸ் வச்சு அந்த நெட் வந்து நம்மளுக்கு எல்போ வரைக்கும் வரும்.
ஃப்ராக் போட்டிங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு எல்போ வரைக்கும் வரும். இது நம்ம தச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டாப் போர்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு 1/2 இன்ச்சஸ்க்கு அட்டாச் பண்ணிட்டு திரும்ப அதுக்கு மேலேயே நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ், அதாவது டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஓவர்லாக் இருந்தால் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்லீவ்ல நெட்டட் இருக்குல்ல, அதில் வந்து ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். ஹேங்கிங்க்கு வந்து நான் பிளாக் கலர் டியூப் பீடும் ரெட் கலர் கிறிஸ்டல் பீடும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2 பிளாக் கலர் டியூப் பீடு, அப்புறம் ஒரு ரெட் கலர் கிறிஸ்டல் பீடு, அப்புறம் மூணாவதாக ஒரு பிளாக் கலர் டியூப் பீடு எடுத்திருக்கேன். ஹேங்கிங் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து நம்ம ஸ்லீவோட பேக் சைட்லேருந்து த்ரெட்டை ஃப்ரண்ட் சைடு ஊசி வழியாக எடுத்துட்டு, இப்போ நம்ம அந்த ஊசியில் 2 பிளாக் கலர் டியூப் பீடும் ஒரு ரெட்டு கிறிஸ்டல் பீடு, அப்புறம் நாலாவதாக ஒரு பிளாக்கு டியூப்பையும் நம்ம போட்டுட்டு நம்ம நூல் கோத்தோம்ல நெட்டில், அது வரைக்கும் நம்ம அந்த பீட்ஸை தள்ளிக்கிட்டு போயிட்டு ரெட்க்கு அப்புறம் நம்ம ஒரு பிளாக் போத்தோம் பாருங்க, அந்த பிளாக்கை எடுத்துட்டு ரெட்டுலேருந்து ரெட் பீடு 2 பிளாக் பீடையும் நம்ம சேர்த்து ஊசியை நீடில் வழியாக கொடுத்து நம்ம எங்கே குத்தி வெளியே எடுத்தோமோ அதே வழியாக குத்தி நம்ம வெளியே எடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துல நாட் போட்டு எடுத்துக்கணும். இதேமாரி அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஃபுல்லாக இதேமாரியே ஹேங்கிங் கொடுத்து எடுத்துக்கணும். ஸ்லீவுக்கு ஹேங்கிங் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டாப் போர்ஷனையும் ஸ்கர்ட்டையும் நம்ம ஒன்றா அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ராகில் பின்னாடி பவு வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம ரோப் ரெடி பண்ணணும். இப்போ அந்த பவுக்கான ரோப் ரெடி பண்ணுறதுக்கு நான் நீட்டாக கிளாத் எடுத்திருக்கேன். அதில் நான் எந்த கிளாத் எடுத்திருக்கேன்னா, நம்ம பேனல் கட் பண்ணது போக மீதி அதில் நம்ம டிசைன் வச்சுருந்ததுனால ஆப்போசிட் சைடில் பேனல் சைஸுக்கே ஒரு கிளாத் மீந்துருச்சு. அந்த கிளாத்தை டிசைன் மட்டும் ஆப்போசிட் வர மாதிரி இருக்கும். அதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நான் அந்த ஷேப்புக்கே கிராஸாக இருக்குது அந்த ஷேப்புக்கே வந்து நான் பவு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஹிப் ரோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இதுலேயே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீழே 1/2 இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணி கிராஸாக 1 இன்ச்சுக்கு அந்த சைட்லேருந்து நம்ம மடிச்சிருக்கோம்ல, மடிச்சிருக்கிற சைட்லேருந்து ஓப்பன் சைடுக்கு 1 இன்ச்சுக்கு நம்ம கிராஸாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ விட்டு நம்ம ஃபுல்லாக கிளாத் எண்டு வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ரெண்டுத்துலேயும் அதேமாரியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தையும் நம்ம அந்த கிராஸ் விட்டோம்ல, அந்த கிராஸுக்கும் 1/4 இன்ச்சு போக மீதி கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை டேர்ன் பண்ணி எடுத்துக்கணும். நான் லூப் டர்னர் வச்சு தான் நான் அதை டேர்ன் பண்ணி எடுக்கிறேன். ரெண்டுமே நம்ம அதை டேர்ன் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம்ல, நம்ம கிளாத்தை டேர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சஸுக்கு மேலேயே நம்ம படிமான தையல் மாதிரி ஒரு ஓரத்தையல் நம்ம சுற்றி நம்ம போட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம டாப் போர்ஷனில் இதை வச்சு நம்ம சைடில் 2 சைட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும்.
ஃப்ராகுக்கான ஹிப் ரோப்பு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடி பண்ண ஹிப் ரோப்பை இப்போ நம்ம டாப் போர்ஷன் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணும்போது இப்போ நம்ம அங்கே கீழே அட்டாச் பண்ணுறோம்ல, அப்போ அட்டாச் பண்ணும்போது அதையும் சேர்த்து நம்ம உள்வாட்டமாக கொடுத்து அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நம்ம ஃப்ராக் வந்து நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணியிருந்தோம். அந்த 1 இன்ச்சுக்கு நான் இங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துருக்கேன். அதேமாதிரி ஒன் சைடு அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரியே நம்ம கீழே ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஹிப் ரோப் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம விட்டு சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளோட ஸ்லீவை அந்த ஸ்டிச்சஸில் மாட்டிக்காமல் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நம்மளுக்கு டாப்பு ஸ்கர்ட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டாப் போர்ஷனையும் ஸ்கர்ட்டையும் ஒன்றா நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்கர்ட்டை எடுத்துக்கணும், அப்புறம் டாப்பையும் எடுக்கணும். டாப் போர்ஷனையும் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி தச்சிருக்க அந்த ஸ்லீவு ரோப்பு அதெல்லாம் நம்ம உள்ளார தள்ளிட்டு அதுக்கப்புறமா ஸ்கர்ட்டுக்கு கீழே ஸ்கர்ட் வந்து நல்ல பக்கம் தான் வெளியே இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு கீழே டாப் போர்ஷனை வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கர்ட் நல்ல பக்கம் இருக்கிறதுனால டாப்பும் நல்ல பக்கம் வர மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இங்கே தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச்சஸ் போடும்போது. ஏன்னா ஸ்கர்ட் வந்து நமக்கு ஸ்டிப்பாக இருக்கும். நடுவில் நம்ம ஜாயின் பண்ண இடத்துலையும் கேன் டேப் கொடுத்து நம்ம தச்சிருக்கோம். அதாவது கேன்வாஷ் டேப் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால டாப் போர்ஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கர்ட் போர்ஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் மெதுவாக போடுங்க. பாதி தூரத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. அப்போது நம்ம வெளியே எடுத்துட்டு நம்ம அந்த டாப் போர்ஷன் இருக்குல்ல அதை நம்ம சுற்றி ரவுண்டாக ஸ்கர்ட் இருக்குல்ல ஸ்கர்ட்டை உள்ளே தள்ளி நம்ம டாப் போர்ஷனை வெளியே தள்ளிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம திரும்ப ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இப்போ சென்டர் வரைக்கும் வந்திருப்போம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து நம்மளுக்கு இழுக்கும்ல, அப்போ நம்மளால் சுற்றி ரவுண்டாக போட முடியாது. அதனால் பாதியிலே நிறுத்திட்டு அதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த ஸ்கர்ட்டுக்கு மேலே டாப் போர்ஷனை நம்ம திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுலேயுமே நம்ம அந்த கேன்வாஷ் டேப் கொடுத்து சுற்றி இடுப்புலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி 2 பார்ட் போட்டு இது 3வது பார்ட்டு. லாஸ்ட்டாக இந்த பேனல் ஃப்ராகோட மேல் போர்ஷனில் அந்த லீஃப் வச்ச டிசைன் இருக்குல்ல அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. நான் அதையும் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். இதுதான் ட்ரெஸ்ஸோட அவுட்கம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மேலே வர டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.